அதிகாலையிலே இருந்து இந்த திருவாசகம் முற்றோதல் என்கின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்றது. அதன் பிறகு இந்த திருவாசகம் பற்றிய ஒரு பேருரை திரு நவராஜ் அவர்களால் இங்கே மேற்கொள்ளப்பட்டது. இந்த சன்னதியான ஆசிரமத்திலே நான் அறிந்த வகையிலே அதோடு இந்த பூர்ணியான கடவுள் கூட எங்களை பாதுகாக்க முடியாமல் போனதற்கு காரணம் கடவுளை சாட்சி இல்லாமல் நாங்கள் இருந்து வைத்திருக்கிறோம். அப்ப சாட்சியத்திற்கு வழி திருவாசகம் எங்களுக்கு சரியாக செய்யும். நீங்க நம்பிக்கையோடு அதுக்குள்ளே நுழைந்து பாருங்கள், அதுக்குள்ளே நுழைந்து அதை உருவேற்றி பாருங்கள். அதை நீங்கள் உச்சரிக்க சிவபெருமான நாங்கள் எங்களுக்கு முன்னால் நடப்பிக்கலாம். நாம சொன்னபடி அவரை ஆட்டியிருக்கிறோம். அது வரும். ஆனால் நான் சொல்ல நீங்க நினைப்பீங்க இவனுக்கு ஏதோ முத்தி போயிட்டாங்க இல்லையா, இவனுக்கு ஏதோ முத்திட்டாங்க. இந்த நம்பிக்கை எல்லாத்த மனதிலையும் வரையக்குள்ள அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும், உலகத்தை மாற்றமடைய. சரி, அத்தனையும் 100 ரூபாய்க்கு எல்லாருக்கும் கொடுத்தார். அதே ஒன்று மாநிலத்தை மாநிலத்தை மீனப்பட்டு மாண்புமிகு கோட்பாளர் தலைப்பில் மகாபாரதம் ஞானத்துடன் கடைக்கடைக்காக தொடர்ந்து வந்தது. அதனையும் 2 புத்தகமாக மகாபாரதம் 1 மகாபாரதம் 2 2 புத்தகங்களாக வெளியிட்டு திரும்ப கொண்டது. அப்படி கனவே இந்த நூல்களை எடுத்து எழுதிவிட்டு அந்த நூல்களில் உள்ள நூலை தனி புத்தகமாக்கி அதை வெளியிட்டவர்கள். அந்த வயது இவர்கள் இப்போ எழுதி கொண்டிருக்கிறார்கள். பூரான் கவலைத்தம்பியில் தெரிந்தானே இப்போது வந்து கல்லாளர்கள். ஆனாலும் இப்போ அந்த கட்டுரைகளை எழுதி கொண்டு தான் கேட்கின்றனர். ஒரு சில நேரம் இந்த கட்டுரைகள் துறையிடும். ஆனாலும் அது வயது போன தன்மையையும் இந்த நேரத்தில் அது மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த கட்டுரைகளை நாங்கள் சீர் செய்து ஒரு சில இவரை செய்து தான் அந்த கட்டுரையை நாங்கள் அந்த மலரை விளம்பரம் செய்கின்றோம். ஏன்னா அது வயதின் காரணமாக இந்த வயதில் இந்த கட்டுரைகள் எழுத வேண்டும் என்று கூறி இப்போது இன்னொரு சந்தர்ப்பம் இந்த வாசகர்கள் இந்த கட்டுரை வாங்கியவர்கள் யாராவது ஞானத்துடன் மரண பற்றியோ எங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்களை கூற விரும்புவோம். ஒவ்வொருவராக வந்து ஒரு 5 நிமிடத்திற்குள் அந்த தங்களது எண்ண கருத்தை வாழ்வாக பெற்றுக்கொள்கின்றோம். சரி, ஆசிரமத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரம நிறுவனர் அலாண்டி மோகன்ராஜ் சுவாமிகளை வணங்கிக் கொண்டு இங்கே பேரவை உறுப்பினர்களை இங்கே வந்திருக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஆற்றல்கள் அனுப்பி கௌரவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி
சுவாமிகள் அவர்கள் எனக்கு இடத்திலே பேசுவதற்கு ஒரு சில சந்தர்ப்பத்தை தந்தமை விட்டு அவருக்கு என்று முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த நிகழ்வை ஒரு வித்தியாசமான நிகழ்வாக பார்க்கிறேன். அதாவது ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவாக நமக்கு முன்னே மோகனா சுவாமி அவரை நான் எனக்கு ஒரு குருசியை கொடுத்தேன். அவர்கள் நான் இன்றைய உரையாடல்களை வைப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு சில நடவடிக்கைகளை கொண்டே நான் அவரை கணக்கு போட்டுள்ளேன். என்று சொன்னால் அவருக்கும் எனக்கும் இருக்கிறது ஞானம், மிக ஒரு ஞானவார். நான் பிரியவரை காண முடியாது, மிக பிரிய கண்பட்டார். அது நடத்துக்கு காரணம் வந்து சில அலுவலருக்கு தான் சொல்ல வேண்டும். அவர் நான் எழுதுகிற ஆத்மனை எல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமான மக்களை நோக்கி எழுதுவதை விட முகதாஸ் சுவாமிகளை நோக்கி தான் எழுதுகிறேன். ஏன்னா அவருக்கு எனக்குடைய இருக்கின்ற இந்த ஒரு தொடர்பு, இந்த தொடர்பின் காரணமாக நான் அவரை நோக்கி, அவர் என்னை நோக்கி, அவர் பார்வையே எனக்கு விளங்கிடும். அந்த அளவுக்கு அவருடைய ஞானம், அவருக்கு எல்லாம் முகப்பிரமான கொடுத்திருக்கிற ஒரு கொடை என்று கூறி எனக்கு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் மனதில் பட்டதை வெளியில் எடுத்திருக்க விரும்புவது, ஐயா மோகன் சுவாமி ஐயா அவர்களை தங்களுக்கு பாதங்களுக்கு அடியேனும் முதல் வணக்கம். ஐயா மோகன் சுவாமி அவர்களே, தங்களின் பாதங்களுக்கு அடியேனும் வணக்கம். மெய்யாய் என்னுடைய ஆக்கத்தை ஞானத்துடன் உட்புகுத்தி வெளி உலக அறிய வைத்தீர்கள், நன்றி. மெய்யாய் என்னுடைய ஆக்கத்தை ஞானத்துடன் உட்புகுத்தி வெளி உலக அறிய வைத்தீர்கள், நன்றி. தங்களின் பணி தொடர வேண்டும். மலைநாடு முதல் வடமாகாணம் வரை தங்களை அறியாதவர்கள் ஒருவில்லை. மலைநாடு முதல் வடமாகாணம் வரை தங்களை அறியாதவர்கள் ஒருவில்லை. அந்த சேவையினை ஒரு தனி மனிதராக நின்று நிகழ்த்தி காட்டுகின்றீர்கள். இது என்றும் தொடர வேண்டும். அந்த சேவையினை ஒரு தனி மனிதராக நின்று நிகழ்த்தி காட்டுகின்றீர்கள். இது என்றும் தொடர வேண்டும். பசி வந்தால் பத்தும் பறந்திடும், இது பழமொழி. பசி வந்தால் பத்தும் பறந்திடும், இது பழமொழி. பசித்து வருபவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் வயிறை குளிர வைப்பது ஆச்சிரம் நிதியில் நியதியும் தங்களின் முடிவுமாகும். பசித்து வருபவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்களின் வயிறை குளிர வைப்பது ஆச்சிரம் நியதியும் தங்களின் முடிவுமாகும். இதுவே உண்மையும் கூட, எவரும் மறுத்திட முடியாது. இதுவே உண்மையும் கூட, எவரும் மறுத்திட முடியாது. எம் வீட்டில் ஒரு நிகழ்வின் போது விருந்துவசால நிகழ்வு என்றால் நாம் படம் பாடு போதும். எம் வீட்டில் ஒரு நிகழ்வின் போது விருந்துவசால நிகழ்வு என்றால் நாம் படம் பாடு போதும். எம்மவர்கள் எவர்கள் வருவார்கள் என்று அறிந்திருந்தும் கூட, எம்மவர்கள் எவர்கள் வருவார்கள் என்று அறிந்திருந்தும் கூட சில பேருக்கு கவனிப்பு குறைவென்று குறை கூறி வருவது உண்டு. சில பேருக்கு கவனிப்பு குறைவென்று குறை கூறி வருபவர்கள் உண்டு. இந்த செல்வச்செல்லிய ஆச்சரியத்திற்கு எவர்கள் வருவார்கள், எந்தெந்த இடத்திலிருந்து வருவார்கள், இந்த செல்வச்செல்லிய ஆச்சரியத்திற்கு எவர்கள் வருவார்கள், எந்தெந்த இடத்திலிருந்து வருவார்கள், எத்தனை பேர் வருவார்கள் என்று, எத்தனை பேர் வருவார்கள் என்று தெரியாது, எதற்கும் தெரியாது. ஆனால் அத்தனை பேரும்
பார்க்கின்றோம். நிறைவாகவே முருகன் தாரான் நான் ஒரு கருவியாகவே இருந்து செயல்படுகின்றேன் அவ்வளவுதான் என்பீர்கள். ஐயா, நிறைவாகவே முருகன் தாரான் நான் ஒரு கருவியாகவே இருந்து செயல்படுகிறேன் என்பீர்கள். உங்களுக்கு பெருந்தன்மை இல்லாத குணம், அதனால் தான் பல பட்டங்கள் தங்களின் காரியை நாடி வந்தது. உங்களுக்கு பெருந்தன்மை இல்லாத குணம், அதனால் தான் பல பட்டங்கள் தங்களின் காரியை நாடி வந்தது. கோபம் பெற்றவருக்கு வருவது இயல்பு, தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு. கோபம் பெற்றோருக்கு வருவது இயல்பு, தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு. கோபமிலேயே ஒழுக்க சீரராக பிள்ளைகளை எந்த பெற்றோரும் நல்வழிப்படுத்த முடியாது. கோபமிலேயே ஒழுக்க சீரராக எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை வழிநடத்த முடியாது. தாயவர் கூறுவாள், அப்பா வருவார், அடித்து போடுவார், இதை செய்யாதே படிமகனேன். தாயவர் கூறுவாள், அப்பா வருவார், அடித்து போடுவார், இதை செய்யாதே படிமகனேன். தாயவர் மனதில் இருக்கும் தங்களின் கோபம், தாயவர் மனதில் இருக்கும் தங்களின் கோபம் இல்லையே இங்கே ஒழுங்கு தப்பி முட்டி மோதி, இங்கே ஒழுங்கு தப்பி முட்டி மோதி இரைச்சல் சத்தங்கள் பெருகி கதைகள் கூடியிருக்கும். இங்கே தங்களின் கோபம் இல்லையெனில் இங்கே இரைச்சல் சத்தம் பெருகி கதைகள் கூடி இங்கே பெரும் ஒரு சத்தமாக இருக்கும். சமீப ஆசிரமத்திலே அமைதி நிலவுகிறது என்றால் தங்களின் அருளால் நடைபெறும் என்பதை அடியனுடைய எண்ணம். சன்னதியான ஆசிரமத்தில் அமைதி நிலவுகிறது என்றால் தங்களின் நியாயமான கோபம் இங்கே நன்மையை தருகின்றது என்பதுதான் அர்த்தம். இனிமையான வசனை களையும் கேட்கக்கூடியதாக, அத்தோடு சமூக பணிகள், கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், வாழ்வாதார பணிகள் என பற்பல பணிகளை கொண்டுள்ளீர்கள். அத்தோடு சமூக பணிகள், கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், அன்னதான பணிகள், வாழ்வாதார பணிகள் என பற்பல பணிகளை கொண்டுள்ளீர்கள். சென்ற மாதம் 329வது வரை வேதவனின் பாதங்களை படித்து வேதவனின் வடிவிலே இங்கே காட்சி தருகின்ற ஆத்திரவ சுவாமியார் அவர்களை வணங்கி, கலை பண்பாட்டு பேரவையை வணங்கி, நாளைச்சுடர் சஞ்சிகைக்கிய அக்கங்களை படித்துக் கொடுத்த எழுத்தாளர்களை, கலைஞர்களை, கட்டுரையாளர்களை வணங்கி, இங்கே கூடியிருக்கின்ற பெருமக்களை வணங்கி சில வார்த்தைகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன். சன்னதியான் ஆசிரமத்தினுடைய பணி மிகப்பெரிய பசி போக்குவரத்தின்ற பாதையை சென்று அறிவு பசியை போக்குகின்ற ஆட்களையும் கொண்டு 329வது மலராக ஞானச்சுடர் மலரை கைங்கரியமாகும். சைவமும் தமிழும், சைவ தமிழ் கலை கலாச்சாரங்களும் சற்று நலிந்து கொண்டு போகின்ற இந்த நேரத்திலே தமிழையும் சைவத்தையும் சைவ தமிழ் பண்பாட்டையும் மேலோங்க செய்வதற்காக சுவாமியார் எடுக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே எத்தனையோ கவிஞர்கள் என்று தங்களுடைய ஆக்கங்களை எழுதி திருத்தி போட்டுவிட்டு போன காலம். இப்போது பலருடைய ஆக்கங்களுக்கும் களமுடைத்து கொடுக்கின்ற ஞானச்சுடரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்து. இந்த ஞானச்சுடருக்கு அனுசரணையாக இருக்கின்ற உந்த சக்தியாக இருக்கின்ற மகரதா சுவாமி அவர்கள் கலை பண்பாட்டு பேரவையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன்.
நான் கூட ஒரு கவியை எழுதிவிட்டு பேசாமல் இருந்தேன். ஆனால் அந்த கவியை தன்னுடைய ஞானச்சுடர் சஞ்சிகையிலே பதிப்பிட்டு உலகெங்கும் பரவ செய்கின்ற சுவாமியார் அவர்களுடைய பாதங்களை நான் மீண்டும் வளர்ப்பது விரும்புகிறேன். எனவே இன்று நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு கௌரவிப்பு நிகழ்வாக இருந்தாலும் அது ஆக்கங்களையும் கொடுப்பவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் அமைந்திருக்கிறது என்பதை கூறி இதுபோன்ற ஆக்கங்களையும் அந்த செயற்பாடுகளையும் தொடர்ந்தும் நீங்கள் வழங்க வேண்டும். ஞான சஞ்சிகை, ஞான சுடர் சஞ்சிகை 1000 மலர்களுக்கு மேலே மலர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இடத்தை எங்களுடைய மோகன சுவாமி என்றோர் பெருந்தகையார் மண்பலந்து உபமான தொழிலாக ஊர்வர்களுக்காக இருந்து சிவனோடு சக்தியையும் அவை கடைக்கும் பணிபுரிந்தார் உபமன மகன் மோகனதாஸ் சுவாமிகள் பல ஆண்டு வாழ்க்கை என்று வாழ்த்துகிறேன். பூவா பரந்தோழி தேய் குடிக்கும் தேய்குருவி கோட்டையுள் தேய் நிரப்பி குடியென்றால் குடிக்கார். நாம் பிடித்து தருகின்ற நல்ல தமிழ் தேய் குடிக்க அவை மோப்பதற்கு மோகன சுவாமிகள் மேல் வைப்பதற்கு வாங்கியது. வானத்தை பிளந்து ஒரு காலம் ஒன்று சென்று ஞானத்தின் கதவுகளை தட்டிவிட்டு திறப்பதன் போல் ஊனத்தை பிளந்து ஊழலை ஏற்றி மோகனந்த சுவாமிகள் ஆச்சிரமம் கொண்டார் வாழியது. தென்னன் கீட்டாக தென்னதன் வேறாக வண்ண மயிலாக பாசடியான் மணியாக பன்னெடும் காலம் இந்த பால் குடிய கொண்டாட்டம் வண்ணமகன் மோகனதாஸ் சுவாமிகள் பல்லாண்டு வாழ்ந்தது. தகுதி சிறசிற தனித்தனங்கள் பரப்பேறும் பகுதி பகுதியாக பல தகுதியை பெற்றிருக்கும் மிகுத்திருக்கும் சுவாமிகளிடம் தன்னடக்கம் வாழ்ந்தது. ஆறடி உயரம் கொண்டால் அழகான மதனம் கொண்டால் கூறிடும் அடியாத்தமின் குறை நலை அனைத்தும் கேட்பார். உலகோடு பொறுத்தும் பெருந்தகை மோகனதாஸ் சுவாமிகள் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்கிறே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஆனால் அது புத்தகமாக என் கையில் வரும்போதுதான் அந்த மலரை நான் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு பெரிய மகிழ்வாக இருக்கும், ஒரு ஆச்சரியம் நடந்ததாக. எப்படி நாங்கள் எழுதியிருக்கிறோமா, இப்படி போட்டிருக்கிறோமா, ஒரு கட்டுரைக்குள்ளே அந்த பொன்மொழி கூட விஜயமாக இருக்கும், அந்த கட்டுரையை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த கட்டுரைக்கு அந்த பொன்மொழி போடுவதில்லை, யதார்த்தமாகவே அது அமைந்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் மூலகாரணம் முதற்காரணம் அப்படி இருக்கிறபடியால்தான் இன்று 2000 பிரதி மாதம் 230-35 மலராகிவிட்டது. என்ன தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மூலகாரணம் தன்னை வீரமன் இந்த ஆகியங்கள். உண்மையில் இது 2 பேரை நான் சொல்ல வேண்டும். உன்னால் கலைக்க முடியாது. இந்த வயதிலும் அவர் கல்லாத வயதிலும் நியாயமான கட்டுரைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். அதை கொண்டு எங்களை பின்னால்தான் சிவஞான 2 பைக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பாட்டு இதை கட்டுறதுக்கு 2 பைக் கிடக்கு. எதில் ஓடுறது எதில் போடுறது தெரியாது. என்ன அப்படிதான் யார் உண்மைதான் சொல்லுவேன். 2 பைக் தான் அவருடைய கட்டுரை கிடக்கு, பாட்டு கிடக்கு. வீட்டில் வேற வேலை சும்மா இருக்கா அதுக்கப்புறம் யாருக்கும் இருக்கேன். இப்படியாக்கப்பட்ட கதையில நான் போடலாம் போட இல்லையோ ஒரு தன்மை எழுத மாட்டாங்க. கேட்டுக்காங்க என்ன சொல்றது எழுதியா எழுதியா இல்லை என்று அது ஒரு களம். ராமஜெயவான் சொன்ன மாதிரி ஒரு களம். அந்த களத்தை அமைப்பு கொடுப்பதில் நாங்கள் முன்னுரைக்கிறோம். வேற என்ன நம்மளோட இருந்தால் ஆத்மத்தோட இருந்தால் அன்போட இருந்தால் ஒரு சிலருடைய நான் அவர்கிட்டையும் கேட்பதா. ஆனால் அந்த களம் ஒன்று இங்கே இருக்கிறபடியாத்தான் இந்த மாதிரியான ஆக்கங்கள் கட்டுரைகளை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கள் தருவதை நாங்கள் போடுகிறோம். அவர்கள் சில பிழைகள் இருந்தாலும் கட்டுப்பிழை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அதை சமாளித்து அவர்கள் கட்டுரைகள் நம்பர வேண்டும் என்ற நோக்கில் தான் அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு
அவர் நன்றியுரை நிறைவு செய்கிறார். தனவாலிங்கம் அதிகாலையிலே இருந்து இந்த திருவாசகம் முற்றோதல் என்கின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்றது. அதன் பிறகு இந்த திருவாசகம் பற்றிய ஒரு பேருரை திரு நவராஜ் அவர்களால் இங்கே மேற்கொள்ளப்பட்டது. இந்த சன்னதியான ஆசிரமத்திலே நான் அறிந்த வகையிலே